அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின விரிவான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் பெருமளவில் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகளும் கலவையான நிலைகளையும் உருவாக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, சக பணியாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி பண்ணுவாங்க. அதாவது உங்களுடைய வேலை சுமை அதிகரித்து காணப்படக்கூடிய நேரங்களில் சக பணியாளர்கள் ஒத்துழைப்பும் ஒற்றுமையும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அவர்களுடைய முழு ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில சலுகைகள் பெறவும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா, சில விஷயங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது உத்தியோகம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னா, பொருளாதார ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகத்தான் காணப்படும். பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்த்த பணவரவு இருக்காது, ஆனால் திருப்திகரமான பணவரவு இருக்கும். எதிர்பாராத இடங்களில் இருந்து உங்களுக்கு பணவரவு ஏற்படலாம். எதிர்பார்த்த இடத்துலேருந்து காலதாமதங்கள் உருவாகலாம். அதனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு பணவரவு இருக்கிறதோ அதற்கு நிகரான செலவினங்களும் மற்றொரு புறம் இருக்கத்தான் செய்யும். அதனால் செலவினங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத செலவுகள், வீண்வரைய செலவுகளாக நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சுப செலவுகளாக செய்வது ரொம்ப நல்லது. சுப செலவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வண்டி வாகனங்கள் வாங்குவது, இல்லை ஏதேனும் முதலீடு பண்ணுவது, இல்லை தங்க நகைகள் ஆபரணங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய பணத்தை செலவு பண்ணலாம். மற்ற விஷயங்களில் செலவு பண்ண வேண்டாம். ஆடம்பரத்திற்காக எந்த ஒரு செலவும் செய்யாதீங்க. இந்த நேரத்தில் வீட்டின் பராமத்து வேலைகள் ஆரம்பிப்பீங்க. பழைய வாகனங்களை வச்சு புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. ஒரு சிலர் பழைய வாகனத்தை புதுப்பிக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்களால் பண செலவு அதிகரிக்கலாம். அதே மாதிரி வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள் அதிகம் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். உறவினர்கள் செல்வதால் அதுலேயும் ஒரு சில செலவுகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பல அனுகூலங்கள் நிறைந்ததாகவும் இருக்கப்பெறுகிறதுங்க. நன்மைகள் தீமைகள் அப்படின்னு கலந்தவாறு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை திட்டமிட்டு தான் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். சில காரியங்கள் கால தாமதமாகலாம். சில காரியங்கள் உங்களுக்கு இழுபறியாகவும் முடியலாம். இருப்பினும் பார்த்தோம் அப்படின்னா காலதாமதம், இழுபறி, சிக்கல்கள், இடையூறுகள் ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு அந்த விஷயம் வெற்றிகரமாக நடந்து முடியவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் ஏற்றத்தாழ்வுகளாகத்தான் இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. ஆரோக்கியத்தில் எந்தவித அலட்சியமும் உங்களுக்கு இருக்கக்கூடாதுங்க. ஆரோக்கிய விஷயத்தில் ஆரோக்கியமான உணவுகளை தக்க சமயத்தில் நேரத்திற்கு உட்கொள்ளுங்க. சிறு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு கண் எரிச்சல், கண் பிரச்சனை வரலாம். சிலருக்கு மூட்டு வலி, கால் வலி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. செரிமான கோளாறு உருவாவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது. அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியம். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், முதியவர்கள், பெரியவர்கள் அப்படின்னு
அனைவரினுடைய ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க பாருங்கள். பிள்ளைகள் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பிள்ளைகள் இடத்துல கண்டிப்புடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். பிள்ளைகள் ரீதியாக சில பல பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர்கள் மூலமாக எழக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக கையாள வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி பிள்ளைகள் படிப்பு விஷயத்துலையும் கொஞ்சம் மந்தமாகத்தான் செயல்பட ஆரம்பிப்பாங்க. அதனால் கொஞ்சம் எடுத்து கூற வேண்டியது முக்கியமான ஒன்று. அவர்களிடத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்கள். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் சுலபமாக தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை திருமண சுபகாரியங்கள் அப்படின்னு எடுக்கும்போது பல பேருக்கு திருமண சுபகாரியங்களில் தடைகள், காலதாமதங்கள் ஏற்பட்டிருக்கலாம், வரன் கிடைக்காம போயிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களில் ஏற்பட்ட காலதாமதங்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வரும். சுபகாரியங்கள் சுபமாக, மங்களகரமாக, வெற்றிகரமாக முடிவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. அரசு தேர்வு எழுதுகிறவங்களுக்கு சுபமான பலன்கள் இருக்கிறது. அதே மாதிரி அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கும் இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய பட்சத்தில் அதுவும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்குது. மொத்தத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு கலவையான நிலைகளை உருவாக்கும். அப்படிங்கிறதுனால நன்மையும் தீமையும் எல்லா விஷயத்துலேயுமே இருக்கும். அதனால் எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துலேயுமே நீங்கள் உதாசீனப்படுத்துகிறதோ, அலட்சியமாக இருக்கிறதோ, கவன சிதறலோடு நடந்து கொள்வதையோ முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. உங்களுடைய பொறுப்புகளை அடுத்தவர்கள் கையில் ஒப்படைக்கவும் கூடாது. சொன்ன வேலையை சொன்ன நேரத்தில் முடித்து கொடுக்க அயராது உழைக்க வேண்டியது அவசியமாகிறது. இன்றைய காலகட்டம் சிறிது சோம்பேறித்தனத்தோடு இருந்தாலும் பிரச்சனைகள் வெடிக்கவும் ஆரம்பிக்கலாம். அதனால் சோம்பேறித்தனத்தை கைவிடுவது அவசியங்க. அதே சமயம் நீங்கள் செய்யக்கூடிய வேலை, செய்யாத வேலை அப்படின்னு எல்லாவற்றிற்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாராட்டு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட வசூலாக ஆரம்பிச்சிடும். பிரச்சனை செய்து கொண்டிருந்த நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருமே உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமாக மாற ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி என்னத்தான் உங்களுக்கு சில நிலைகளில் சாதகமான நிலைகள் உருவானாலும் கூட தேவையற்ற மன பயமும் பதட்டமும் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு வேலையிலையுமே முழு மனதோடு ஈடுபட முடியாது. இதனால் கொஞ்சம் டென்ஷன், கோபம், தலைவலி வருவதற்கு வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது. அடுத்தவர்கள் பேச்சு நம்பி எந்த வேலையிலையும் கால வைக்காதீங்க. உங்களுக்கு என்ன மனதில் தோன்றுகிறதோ அதை செய்யுங்க. அதே மாதிரி பொறுமை அப்படிங்கிறது ரொம்பவும் அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. அவசரத்திலேயோ அல்லது அலட்சியத்தோடையோ எந்த ஒரு செயல்லையுமே ஈடுபடக்கூடாது. அதே போல் முன்கோபப்படக்கூடாதுங்க. முன்கோபத்தாலேயே நிறைய விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். வார்த்தையில் நிதானம் இருக்கணும். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். எந்த ஒரு வேலைகளையுமே அகலக்கால் வைக்கக்கூடாது. குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யாரையும் நம்ப வேண்டாம். வெளி ஆட்களிடம் ஏமாற வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. நிறைய உணர்ச்சி வசப்படுவீங்க. கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க பாருங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட உங்களை சமாளிக்க முடியாது. குறிப்பாக மேலிடத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு டென்ஷன் கொஞ்சம் அதிகமாகத்தாங்க இருக்கும். தொழிலில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். கையில் இருக்கக்கூடிய பணத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலையும் சில பேருக்கு உண்டாகலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க. மன நிம்மதி ஏற்படுவதற்கு தினமும் சிவபெருமானை வழிபடுங்க. அதே மாதிரி முருகப்பெருமானின் நாமத்தை உச்சரிப்பது மன பயத்தை போக்கி நிம்மதியை உருவாக்கலாம். தேவையற்ற பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடவும் ஆரம்பிப்பீங்க. அதே போல் கடன் சுமையும் இந்த காலகட்டத்தில் குறையவும் ஆரம்பிக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள அனுசரணை ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்தாலும் மனைவியிடமிருந்து விடுதலை கிடைக்காது. குடும்பத்தை அனுசரித்து சென்றால் சந்தோஷத்திற்கு குறைவிருக்காது அப்படின்னு தான் சொல்லணும்.
அதனால் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள வெட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க. அதே போல் துணிச்சலோடு நடந்து கொள்வீங்க. யாரை கண்டும் பயப்பட மாட்டீங்க. அப்படி இருந்தாலும் ஒரு மனபயம் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டே தான் இருக்கும். மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது.